படிப்பதை ஒரு மனிதன் தவிர்ப்பானால் வாழ்க்கையில் அடுத்த படி அப்படின்னு ஒன்று அவனுக்கு கிடையாது. இதுக்கு ஒரு உதாரண கதை சொல்லலாம். ஒரு பையன், அந்த பையன் காலேஜ் முடிக்கிறான். முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல வளமாக ஒரு 10-12 பேப்பர் அரியர்ஸோட போகிறான். வாழ்க்கையில் என்னாலும் திரும்ப எழுதி பாஸ் பண்ணவே முடியாது. 10-12 பேப்பர் இன்ஜினியரிங், அதுவும் உள்ளதுலேயே கஷ்டமான, உள்ளதுலேயே வெறுப்பூட்டக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த படிப்பு எனக்கு உரியது அல்ல அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். அந்த நேரத்தில் படிப்பு மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம். இந்த 12 பேப்பர் அரியர்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, வீட்டில் அப்பா அம்மானு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், மார்க் ஷீட்னு ஒன்று காட்டி ஆகணும், இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம்னு அந்த பையன் யோசிக்கிறான். சரி, நம்ம சன்னியாசி ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். சன்னியாசி ஆகிவிடலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டான். சரி, பையனுக்கு ஞான மார்க்கத்தில் ஆர்வம் வந்துருச்சு, அதனால தான் படிப்பு இயல்பாக இந்த படிப்பெல்லாம் வேணாம்னு தோணி போச்சுன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சன்னியாசி ஆவதற்கான அது என்ன ஒரு போஸ்டா, ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடைக்கிற வேலையா, அதுக்கு என்ன தகுதி, ஏது ஒன்றும் தெரியாது. பைத்தியக்காரன் மாதிரி எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து கடைசியில் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்து சேர்றான். அப்படி ராமகிருஷ்ண மடத்துக்கு அவன் வந்து சேர்ந்தபோது அங்கே தலைமை குருவாக இருந்தவர் சுவாமி தபஸ்யானந்தான்னு ஒருத்தர். இப்போ இல்லை, அவர் செத்து போயிட்டார். சுவாமி தபஸ்யானந்தா, அவரை திரும்ப 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 டெய்லி போய் பார்க்க வேண்டியது. டெய்லி போய் பார்த்து, எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும், என்ன நீங்கள் சேர்த்துக்கணும், ராமகிருஷ்ண மடத்தில் நான் சேர்ந்து செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் டார்ச்சர் பண்ண வேண்டியது. ஒரு சன்னியாசி ஒரு சாதுவை டார்ச்சர் பண்ணுவது எப்படி அப்படின்னு அவன் ஒரு புத்தகமே எழுத முடியும், அவ்வளோ திறமசாலி அந்த விஷயத்தில் அன்னைக்கு. அப்போ அவர் ரொம்ப பொறுமையாக கேட்பார், உனக்கு ஏன் இந்த ஆசை, நீ ஏன் இங்கே வர, எதுக்காக இங்கே வரும், உங்கள் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா, சன்னியாசி ஆகிறதுக்கு எந்த அப்பா அம்மாவும் ஒத்துப்பாங்களா, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குறாரு இவர்னு தோணும். இதே கேள்வி அன்னைக்கு சினிமா இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக சேர்வதற்கு சென்ற போதும் இருந்தது. பல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் கோடம்பாக்கத்தில் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அவனுக்கு தெரியும். ஒரு திரைப்பட இயக்குநரிடம் சென்று உதவியாளராக சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டுகோள் வைக்கும் இளைஞர்களைப் போலவே ஒரு சன்னியாசியிடம் வந்து எனக்கு சன்னியாசம் கொடு, தீட்சை கொடு என்று அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பையன்கிட்ட, உனக்கு எத்தனை பேப்பர் அரியர்ஸ்னு சொன்னேன், 12 பேப்பர்ஸ். சரி, 12 பேப்பரை முடிச்சு கிளியர் பண்ணிட்டு வா, உனக்கு தீட்சை கொடுத்துட்றேன். ஏன்னா ராமகிருஷ்ண மடத்தில் சன்னியாசி ஆகிறதுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் எதுக்கு கிளியர் பண்ணணும், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நான் இங்கே வரேன். இங்கே நான் வந்து புரியல, தடுமாறிட்டான், பயந்துட்டான். பட் அவர் வந்து கிளியராக சொல்கிறார், நீ முடிச்சுட்டு வா, அடுத்த செகண்ட் உனக்கு தீட்சை கொடுத்துட்றேன். அன்றைய அறியாமை அவனுக்கு அதை புரிய வைக்கவில்லை. பிறகு புரிந்து கொண்டான், சந்நியாசம் என்றில்லை, எதுவாக இருந்தாலும் தப்பித்து ஓடுவது அல்ல வாழ்க்கை. ஒரு தேர்வு, ஒரு படிப்பு, ஒரு கோர்ஸ், ஒரு சப்ஜெக்ட், ஒரு இயல் ஒத்து வரல, தப்பிச்சு ஓடிடணும். தப்பிச்சு ஓடுற இடம் பாதுகாப்பாக இருக்கணும், 3 வேளை சாப்பாடு வேணும், நிம்மதியாக உட்காந்துக்கணும், உடம்பு அசையக்கூடாது. அவனுடைய சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சொகுசாக உட்காந்துக்கிட்டு ராமகிருஷ்ண பஜனை பாடிக்கொண்டு காலத்தை ஓட்டிடலாம்னு நினைத்த அறியாமையின் மீது விழுந்த முதல் சம்மட்டி அடியது. உன் கோர்ஸை முடிச்சுட்டு வா, நான் உனக்கு தீட்சை தரேன். உனக்கு சந்நியாசத்துக்கு லாயக்கில்லை, உன் புத்தி ஒரு இடத்துல நிற்கிறதில்ல, படிப்பு உள்பட எதிலுமே உன் மனம் நிற்பதில்லை, நிலைப்பதில்லை. மனம் நிலைக்காத ஒருவன் ஒருபோதும் துறவியாக முடியாது அப்படின்னு சுவாமி தபஸ்யானந்தா சொல்லி அனுப்பின அந்த குண்டு பையன் நான் தான். இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. என்ன பாடம் அப்படின்னா, நான் ஏன் காலேஜில் படிக்கலை, 12 பேப்பர் அரியர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, ஏன் காலேஜில் படிக்கலை, படிச்சிருந்தா பாஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் 10th வரைக்கும் நல்லா படித்தேன், ஓரளவுக்கு சுமாரான மாணவன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் கல்லூரியில் படிக்கவில்லை யோசித்த போது எனக்கு கிடைச்ச பதில், எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. திடீர்னு ஆர்எச் குருமின்ற ஒரு ஆளை என்னால் உள் வாங்கவே முடியல, அவனுக்குள்ளே போக முடியல, அவன் லாங்குவேஜே தெரியல, அவனுக்கு எழுத தெரியலன்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய பாட புத்தகங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே எத்தனை பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்குலாம் ஆர்எச் குருமி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் கொலை வெறியிலாவது இருப்பீர்கள் அவர் மீது. தண்டி தண்டியாக 1000 பக்கத்துக்கு குறைஞ்சி எழுதவே மாட்டார் அந்த மனுஷன். ஆனால் ஒரு வரி கூட படிக்க முடியாது, கன்றாவியாக இருக்கும்.
அந்த வெறுப்பு எனக்கு வந்தது என்றால் எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, அந்த மொழிக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. ஆகையினால் ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்காம போகுது. முதல் அடி அங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. ரெண்டாவது, ஏன் எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை? ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் நான் ஒழுங்காக படிக்கவில்லை. பாஸ் பண்ணும் அளவுக்கு, யாரும் திட்டாத அளவுக்கு படித்திருக்கிறேன். ஏன் பள்ளிக்கூடத்திலும் ஒழுங்காக படிக்கவில்லை? ரெண்டாவது கொஸ்டின். கனவுகள் காரணம். 2 பேர் என்னுடைய பள்ளி படிப்பு நாசமானதற்கு 2 பேர் காரணம். ஒருத்தர் பேர் ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருத்தர் பேர் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா. சம்பந்தமே இல்லாத இந்த 2 பேர் எப்படி காரணமானாங்கன்னு நான் சொல்கிறேன். தாகூர் எனக்கு நேரடியாக தெரியாது, தாகூரை நான் அப்போல்லாம் படித்ததில்லை, எதுவும் தெரியாது. ஆனால் அமர் சித்திர கதான்னு ஒரு புத்தகம் வருது, தெரியுமா உங்களுக்கு? நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலத்துலேயும் அமர் சித்திர கதா உண்டு. இந்த அமர் சித்திர கதாவில் மாதம் யாராவது ஒருவரை பற்றிய கதையை, வாழ்க்கை கதையை படக்கதை வடிவத்தில் போடுவாங்க. இந்த அமர் சித்திர கதாவில் தாகூரை பற்றி ஒரு மாதம் ஒரு புத்தகம் வருது. ஒரு 32 பக்கமோ 48 பக்கமோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2 கலர் தான் அன்றைக்கி, மல்டி கலர் 4 கலர்லாம் கிடையாது. Black +1 கலர் அப்படி தான் இருக்கும் அமர் சித்திர கதா. அதில் தாகூரை பற்றினா இது வருது. தன்னுடைய சின்ன வயசில் தாகூருக்கு வந்து ஏகப்பட்ட அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கணக்கு வழக்கு இல்லாத பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள். குடும்பமும் பெருசு, கூட்டு குடும்பம், பெரிய பங்களா, ராஜா வாழ்க்கை. எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க. பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். ஒரு பணக்கார குடும்பத்தில் பணம் வருவதற்கான வழி என்னவோ அது எல்லாத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செய்வார்கள். தாகூருடைய அண்ணன்லாம் வந்து அவருடைய மூத்த அண்ணன், இவருக்கு அப்பா வயசு கிட்ட வரக்கூடிய அளவுக்கு வயசானவர் அவர். இவர் சின்ன பையன். வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. தாகூரை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மாடியில் உப்பரிகைக்கு சற்று கீழே இருக்கக்கூடிய மேல் மாடி அறையில் திறந்த வெளி ஜன்னல் இல்லாத திறந்த வெளி சாளரத்தின் ஓரத்தில் அவர் ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கும், ஒரு சாய்வு நாற்காலி இருக்கும். அந்த டேபிள் மேலே ஒரு பூச்சாடி இருக்கும். என் வாழ்க்கையில் பூச்சாடின்னு ஒன்று நான் முத அந்த படக்கதை புத்தகத்தில் தான் பார்க்குறேன். என்னால் மறக்கவே முடியாது அந்த புத்தகத்தை. தாகூருடைய வாழ்க்கையெல்லாம் என்னை பாதிக்கலை, ஆனால் படங்கள் ரொம்ப பாதிச்சுது. உட்காந்து பூச்சாடி வைத்த மேசை, அதில் வேற எதுவுமே இருக்காது. சேரில் உட்காந்துருப்பார், இப்படி யோசிப்பார். சின்ன வயசு தாகூர், தலையெல்லாம் சுருளாக முடி இருக்கும், அழகாக படம் வரைஞ்சிருப்பாங்க. வெளியில் பார்ப்பார், அந்த சட்டகத்துக்கு வெளியே வானம் தெரியும். வானத்தில் ஒரு சிறு மேகம் இருக்கும், மேகப்பொதி, முயல் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த படம் கண்ணு முன்னாடி நிற்குது. இதை பார்த்துட்டு தாகூர் உட்கார்ந்துருவார். வீட்டில் தன்னை யாரும் கவனிப்பதற்கு இல்லாத தாகூர் தனியே உப்பரிகைக்கு வந்து விடுவார். வந்து அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்வார், சிந்திப்பார். அந்த சிறுவயது பழக்கம்தான் பின்னாளில் அவரை பெரிய கவிஞராக்கியது அப்படின்னு இருக்கும் அந்த புத்தகத்தில் அவருடைய கதைப்போக்கு. நமக்கு இப்படி ஒரு உப்பரிகை உள்ள ஒரு அறை வேண்டும். தாகூர் மாதிரி நம்மளும் ஜாலியாக உட்காந்துடணும், வேற ஒன்றும் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, எதுவும் பண்ண. உட்காந்து கற்பனையில் அப்படியே மேகத்தை பார்த்தா கதை வந்துடும், கவிதை வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாகூர். மற்றபடி நான் கீதாஞ்சலி அது இது எதுவுமே எனக்கு தாகூரை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நாட்டுப்பண் எழுதியவர். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு. சரியா, படிப்பு கிடையாது. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் என்ன பெருசாக படிச்சிருக்க போகிறோம். ஆனால் மனசுக்குள்ளே தாகூர் ஆகணுன்ற எண்ணம் வந்துட்டதுனால கவிஞர்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எழுதுறது? அப்பா டப்பா சுப்பான்னு அப்படி ஏதோ ஒன்று போட்டு ஒரு கவிதை மாதிரி அப்படி எழுதிட்டு இருக்கேன். அப்போ என் ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு வந்து அழவள்ளியப்பா வராரு. ஒரு வருஷம் ஆண்டு விழாவுக்கு அழவள்ளியப்பா வராரு. என் தந்தையாருடைய நண்பர் அவர், கோகுலம் பத்திரிகையினுடைய ஆசிரியர், தமிழின் மிகச்சிறந்த குழந்தை கவிஞர். அவர் வராரு. அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசும்போது, அதெல்லாம் எழுதலாம்ப்பா, கவிதையெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா, உனக்கெல்லாம் நல்லா வரும்பா அப்படின்னு. முத வாழ்க்கையில் உனக்கெல்லாம் கவிதை வரும். எப்படி வரும்? எனக்கு என்ன தெரியும்? அவருக்கு அது தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது, நான் வெறும் மக்கு. சரியா, உனக்கெல்லாம் நல்லா வரும்பா, நீ எழுதுப்பா. முதல் வரியில் அப்பான்னு போடுறியா, அடுத்த வரியில் டப்பான்னு போடு, 3ஆவது வரியில் சுப்பான்னு போடு, 4ஆவது வரியில் குப்பான்னு போடு, முடிஞ்சு போச்சு, அதான் கவிதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோகுலத்தில் அவர் அப்புசாமி குப்புசாமின்னு ஒரு கவிதை எழுதிட்டுருக்காரு, ஒரு சீரீஸ் ஆஃப் போயம்ஸ், சில்ட்ரன்ஸ். அந்த அப்புசாமி குப்புசாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ரிதம் 3 வார்த்தையில் அழகழகாக இருக்கும் அந்த குழந்தை பாடல். அதையே காப்பி பண்ணி அதே பேட்டர்னில் ஐயாசாமி அழகுசாமின்னு நான் ஒன்று எழுதுகிறேன். எழுதி கோகுலத்துக்கு அனுப்புகிறேன். அதை படித்து பார்த்துட்டு 1-2 கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோவை கேட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு கோகுலத்தில் ஃபோட்டோவோட முதல் பக்கத்தில் எழுதுறாரு, அப்புசாமி குப்புசாமியை படித்து இன்ஸ்பிரேஷனில் இந்த குழந்தை இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கான்
சிறுவர்கள் இப்படி எழுத ஆரம்பிக்கும் போது நான் ஒதுங்கிக்கிறது நல்லது, இனிமே நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்புசாமி சீரீஸே கட் பண்ணிட்டு கோகுலத்தில் ஐயாசாமி அழகுசாமியை போடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அதே மாதிரி ஆண்டாள் பிரியதர்ஷினி ஒரு கவிஞர் அவங்க அப்புறம் எழுதினாங்க. நிறைய பேர் அப்படி வந்தாங்க. நான் 82 இது வந்து நடந்த போது 81 82 அந்த காலகட்டம். இந்த எதுக்காக இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த தாகூர் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு வங்காள கவிஞர், அழவல்லி அப்பா ஆண்டு விழாவுக்கு வந்த ஒரு குழந்தை கவிஞர். இவங்க 2 பேரும் சம்பந்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் விளையாடியதன் காரணமாக படிப்பின் மீது ஆசை போய்விட்டது, அக்கறை போய்விட்டது, ஆர்வம் போய்விட்டது, ஈடுபாடு போய்விட்டது. நான் கவிஞன், நான் எழுத்தாளர், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய விளைவு என்ன ஆச்சு? பள்ளி படிப்பு குறைந்தது, ஈடுபாடு குறைந்தது. ஈடுபாடு குறைந்த காரணத்தினால் எல்லாத்துலேயும் மார்க்கு குறைய ஆரம்பிச்சிது. தொட்டு 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 எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணமாக இருக்கு. இப்போ நம்ம ரிவர்ஸில் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். 12 பேப்பர் அரியர்ஸுக்கு யார் காரணம்? தாகூர் தான் காரணம். ஈஸியாக பழியை தூக்கி தாகூர் மேலே போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ என்னுடைய போதாமை, என்னுடைய கனவு, வெறும் கனவு. சுவாமி தபஸ்யானந்தா கடைசியாக சொல்லி அனுப்பினது, உன் சிந்தனை ஒரு இடத்தில் நிற்பதில்லை, நிலைப்பதில்லை, அலையடித்து கொண்டே இருக்கிறது, நீ எழுதுவாய் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆஹா, இன்னைக்கு அழவல்லியப்பாவும் அதைத்தான் சொன்னார், தபஸ்யானந்தாவும் அதைத்தான் சொன்னார், எழுதுறா, நீ எழுத்தாளம் தான்டா. எழுத ஆரம்பிக்கிறேன், கேவலமாக இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை. எழுத வரவில்லை, எழுத தெரியவில்லை, எழுதும் ஆசை மட்டும் இருக்கு, அபரிமிதமான ஆசை, ஆனால் நல்லா இல்லை. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பத்திரிகைக்கு அனுப்புகிற அத்தனை கதைகளும் திரும்பி வந்தன. கிட்டத்தட்ட 200 கதைகள். என்னுடைய முதல் கதை பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 200 கதைகள் பத்திரிகைகளால் திருப்பி அனுப்பப்பட்டன. 1 இல்லை 2 இல்லை, சலிக்கவே மாட்டேன். டெய்லி காலையில் ஒரு கதை, சாயங்காலம் ஒரு கதை. நீ போடு, போடாமல் போ, ஆனால் என்னை படிக்காமல் உன் பொழுது போகாதான்னு அத்தனை பத்திரிகை ஆசிரியர்களையும் ஒரு தீவிரவாதி போல மிரட்டி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 200 கதைகளுக்கு மேல் திரும்பி வந்தன. இதன் பிறகு இதே தாம்பரம், இதே கிழக்கு தாம்பரம் காலேஜ் ஒன்று இருக்குது பாருங்கள். அது என்ன காலேஜ்? இது கிறிஸ்டியன் காலேஜ். அந்த கிறிஸ்டியன் காலேஜ் ரோடுலேயே அப்படியே நேராக போனால் அந்த கடைசியில் பேங்க் குவார்ட்டர்ஸ் ஒன்று வரும். அங்கே ஒருத்தர் இருந்தார், மாவே சிவகுமார் அப்படின்னு பேர். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருத்தர். அவரை சந்திக்கிறேன். நீ என்ன படிச்சிருக்க? இதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. நான் என்ன படிச்சிருக்கேன்? அதுக்கு முன்னாடி நான் படித்தது ராஜேஷ்குமார் படிச்சிருக்கேன், அழவல்லியப்பா படிச்சிருக்கேன், பட்டுக்கோடை பிரபாகர் படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன். 1 2 வேறு சில எழுத்தாளர்களும் படிச்சிருக்கேன். போய் முதல்ல படி அப்படின்னு சொல்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டது தான், 200 கதை எழுதிட்டேன், எதுவும் பப்ளிஷ் ஆகலை, எதனால் அப்படின்னு கேட்குறேன். அவர் 4 வரி கூட படிச்சிருக்க மாட்டார். நான் கொடுத்த ஸ்கிரிப்ட்ஸில் 4 வரி கூட படிச்சிருக்க மாட்டார். அவரை எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு புத்தகத்தினுடைய பின்னட்டையில் அவரை பார்த்தேன், லைப்ரரியில் கிடச்ச ஒரு புத்தகம். ஸோ இங்கே தான் இருக்கார், ரயிலில் பார்த்ததுனால, சார் நீங்கள் தானே சிவகுமார்னு கேட்டு அப்படி இங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் அறிமுகமாகி தான் பழக்கம் எனக்கு அவரை. பின்னாளில் என்னுடைய ஆசிரியரானவர், எனக்கு எல்லாமும் கற்றுக் கொடுத்தவர். இந்த தாம்பரத்திலேருந்து தான் நான் பிறந்தேன், அவர் மூலமாக தான் நான் வந்தேன். என்ன படிச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்டபோது பதில் சொல்வதற்கே என்னிடம் சொற்கள் இல்லை. ஏனென்றால் நான் எதுவும் படிக்கவில்லை. என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அனுப்பினார். சில வருடங்களுக்கு பிறகு அவர் வழிகாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எழுத கற்றுக்கிட்டு எழுத ஆரம்பித்து கதைகள் பப்ளிஷ் ஆக ஆரம்பித்து ஒரு பத்திரிகையில் வேலையும் கிடச்சி உள்ளே போய் எல்லாம் நடக்குதுங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு இதே மாவே சிவகுமார் அவருடைய ஆஃபீஸில் செகண்ட் லைன் பீச் பாரிஸ் கார்னரில் ஒரு டீ கடை வாசலில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட கதையை பற்றி சொல்கிறாரு. நான் இதை படித்ததில்ல சிவகுமார் அப்படின்னு சொல்கிறேன். அது கு அழகிரி சாமியோட ஒரு சிறுகதை. நான் படித்ததில்லைன்னு சொல்கிறான். அப்படி பார்த்து அப்படி முறைக்கிறாரு. படா இல்லிட்ரேட். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் எல்லாரையும் சொல்லி கொண்டிருக்கும் தற்குறி. இந்த சொல் முதலாக பிரயோகிக்கப்பட்டது என் மீது. படா இல்லிட்ரேட், அவ்வளோதான் சொன்னார், வேற ஒரு வார்த்தையும் கிடையாது. நீ எல்லாம் ஏன்டா எழுத வரன்றதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படி திட்டி விட்டு போய்விட மாட்டான். மறுநாள் காலையில் 6 மணி, உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் இந்த சம்பவத்தை. மறுநாள் காலையில் 6 மணி என் வீட்டு வாசலில், கதவு திறக்கலை, இன்னும் தூங்கிட்டு இருக்கோம். 6 மணி வீட்டு வாசலில் பைக்கில் வந்து நிற்கிறாரு, பையன் ஆரன் அடிக்கிறாரு. எங்கள் அம்மா எழுந்து போய் கதவை திறக்கிறாங்க. அழுக்கு லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு குண்டம் தடியை மொத்தம் பைக்கில் உட்காந்துருக்கான். ராகம் இருக்கானா அப்படி அவர் யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அதுவும் காலங்கத்தால் தூங்கி எழுந்த குளத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவசர அவசரமாக உன்னை தேடி அவரை வந்துருக்கு.
வெளில வந்து பார்க்குறேன், பனியனுக்குள்ளேருந்து ஒரு 4 பேப்பர் எடுக்கிறாரு, கையில் கொடுக்குறாரு. நேற்று படிக்கலாம்னு சொன்னல அழகிரி சாமியோட கதை, படி, சாயங்காலம் பேசுவோம் அப்படின்னு. அவர் தாம்பரத்தில், என் வீடு குரோம்பேட்டில். என்ன அவருக்கு என்ன கட்டாயம்? எவனோ ஒருத்தன் படித்தா தேவையில்லையா, படிக்கலன்னா தேவையில்லையா அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. படி, மறுபடியும் இதுதான் சம்மட்டி அடியாக விழுகிறது. படி, வேற ஒன்றுமே கிடையாது. இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசியாக வேண்டுமானாலும் சரி, ஒரு கதாசிரியனாக வேண்டுமானாலும் சரி, வேறு எதுவாக வேண்டுமானாலும் சரி, படி. யூ டோன்ட் ஹேவ் அ செகண்ட் ஆப்ஷன். இந்த சம்பவம், இதை இவ்வளவு தீவிரமாக நான் இங்கே குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால், எந்த படிப்பிலிருந்து முற்றிலுமாக துண்டித்து கொண்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதுதான் என் வாழ்க்கை முறையாகி போனது. இது ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்தது. படிக்கிற காலத்தில் படிக்காவிட்டால் அந்த தேர்வில் ஃபெயில் ஆகும், அவ்வளோதான். ஆனால் படிக்காமல் இருப்பது என்பது வாழ்க்கை முழுவதும் தேர்வு வைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கூட மிச்சம் இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கை பூரா நீங்கள் தேர்வு எழுதிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். படிக்காத மேதைலாம் யாராவது சொல்கிறாங்களே, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் கூடாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் படிக்காத மேதையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அது அவங்க பாடு. நாம் படிக்காத மேதையாக இருக்க முடியாது. படித்து தான் தீர வேண்டும். புத்தகங்களை படியுங்கள். வேற எதையுமே நீங்கள் நம்ப முடியாது. இன்னைக்கு யாரை நம்புவீங்க? எந்த மனிதர்களை நம்புவீர்களா? தொழில்நுட்பத்தை நம்புவீர்களா? ஒரு கொஸ்டின் எழுதுங்க, உங்களை பற்றியே ஒரு கொஸ்டின் எழுதுங்க, சாட் ஜிபிடியில் போட்டு ஆன்சர் கேளுங்க. அதே கொஸ்டினை கிளாடில் போட்டு ஆன்சர் கேளுங்க. அதே கொஸ்டினை ஜெமினையில் போட்டு ஆன்சர் கேளுங்க. 3 ஆன்சர் காட்டும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற 3 வேறு மனிதர்களை அது சொல்லும். 3மே நீங்களா இருக்க மாட்டீங்க. அதான் உண்மை. தொழில்நுட்பம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இடம் அதுதான். புத்தகங்கள் அப்படி அல்ல. அறிவை அதன் ஆதார சுதியோடு மிக நேரடியாக உங்களுக்குள் ஏற்றுபவை, இன்ஜெக்ட் செய்பவை. இப்பவும் ஒரு கேள்வி வரும், எதை படிப்பது? இந்த ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 50,000 புத்தகம் இருக்குமா? இந்த 50,000 புத்தகத்தில் எத்தனை புத்தகம் உங்கள் கண்ணில் படுகின்றன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மீட்டிங் முடிஞ்சதும் உள்ளே போய் பாருங்க. கண்ணில் படுவது எத்தனை புத்தகங்கள்? எத்தனை புத்தகத்தை நீங்கள் தொடுகிறீர்கள்? எத்தனை புத்தகத்தை எடுத்து புரட்டுகிறீர்கள்? எத்தனை புத்தகத்தை வாங்குகிறீர்கள்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இதை யாருக்கும் நிரூபிக்க வேணாம், நீங்களே எழுதி பாருங்க. 50,000 புத்தகத்தில் 5 புத்தகத்தை நீங்கள் தொட்டிருப்பீங்க. போனா போதுன்னு ஒரு புத்தகத்தை வாங்கியிருப்பீங்க. தீவிர வாசகர் என்றால் 1-5 புத்தகங்கள் வாங்குவார்கள், 10 புத்தகம் வாங்குவாங்க. ஒரு காலத்தில் கட்டப்பை, இந்த கையில் ஒரு கட்டப்பை, இந்த கையில் ஒரு கட்டப்பை நிறைய புத்தகங்கள் தூக்கிட்டு போனேன். இதெல்லாம் புத்தக கண்காட்சியில் பார்த்துருக்கேன். நானே அந்த மாதிரி கட்டப்பையாக தூக்கிட்டு போயிருக்கேன். எத்தனை வாங்குகிறோம் என்பது அல்ல விஷயம், எது உங்களை தொடுகிறது. 2 விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது எது நமக்கு பிடிக்கிறது, எது நமக்கு தேவை, எது நமக்கு அவசியம். இந்த பிடிக்கிறதுக்கும் அவசியமானதுக்கும் நுணுக்கமான வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு சில ஆசிரியர்களை பிடிக்கும், உங்களுக்கு சில ஆசிரியர்களை பிடிக்கும். எனக்கு ராஜேஷ்குமார் பிடிக்கும், எனக்கு சுஜாதாவை பிடிக்கும், பாலகுமாரனை பிடிக்கும். நீங்கள் சொல்லலாம். ஆர்எச் குருமையை பிடிக்கும்னு சொல்கிற வாசகர்கள் கூட இருக்க முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? பிடிப்பது வேறு, அவசியமானது வேறு. புத்தகங்கள் இந்த 2 கண்ணியை வைக்கும் காலுக்கடியில். நீங்கள் எதில் விழறீங்கன்னு பார்க்கும். பிடித்ததற்குள் மூழ்கி போனால் அவசியமானதை நாம் எடுக்க மாட்டோம். வாழ்க்கைக்கான பாடம் இது. புத்தகத்துக்கான பாடம் மட்டுமல்ல. பிடித்தது ஒன்று, அவசியமானது ஒன்று. நம்ம சினிமா பார்க்குறோம், எத்தனையோ பார்க்குறோம். பல நடிகைகள் நமக்கு பிடிக்கும், நடிகர்கள் நமக்கு பிடிக்கும், இசையமைப்பாளர்கள் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனால் எது அவசியமானது? உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, பெற்றோர், குழந்தைகள். ஒரு படம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு வீடு கொடுக்கக்கூடிய நிம்மதியை எந்த படமும் கொடுக்காது உங்களுக்கு. மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே போலத்தான் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் போது 40% பிடித்ததற்கும் 60% அவசியமானதற்கும் இடம் தருவது நல்லது. ஏனென்றால் அவசியமானது என்பது ஒரு கட்டத்தில் பூரணமடையும். உங்கள் வாழ்வில் போருண்டா, நம்ம வாழ்ந்துட்டோம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம், திருப்தியாக இருக்கும், அந்த ஒரு நிறைவு வரும். நிறைவு வரும்போது கொண்டாடுவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஒரு ஸ்வீட் வேணும். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் எங்களுடைய பத்திரிகை மெட்ராஸ் பேப்பரில் ஒரு மருத்துவர் ஒருத்தருடைய பேட்டி ஒன்று வந்தது.
ஒரு கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மா நினைக்கிறேன். அவங்க எவரெஸ்ட் மலையை ஏறி தொட்ட 50 வயதான பெண்மணி. சரியா? அந்த அம்மா பேட்டி எடுக்கிறார் எங்கள் நிருபர். அந்த பேட்டியில் எவரெஸ்டை அடைந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு என்னன்னு ஒரு கேள்வி. மொத்த பேட்டியும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு கேள்வி கொண்டு அந்த அம்மாவால் பதிலே சொல்ல முடியல. சொதப்பெல்லாம் ஏதோ பதில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு புரிஞ்சுது, பதில் சொல்ல முடியாது. எவரெஸ்டை அடைந்த பின்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இறங்கி வந்து இன்னொரு மலையில் தான் அவங்க ஏறணும். அப்படி ஏறினாலும் அது எவரெஸ்டோட கம்மியாக தான் இருக்கும் ஹைட்டு. ஸோ அடைவதில் அல்ல சிறப்பு, ஏறுவதில் தான் சிறப்பு. சாகசம் என்பது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பது தானே தவிர செய்து முடிப்பதல்ல. முற்று முழுதாக ஒரு இடத்தின் பூரணத்தை நீங்கள் தொட்ட பிறகு உங்களுக்கு வெறுமை ஒன்றுதான் மீதம் இருக்கும். அந்த வெறுமையை போக்குவதற்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும். அந்த ஏதாவதுக்கு தான் அந்த 20% நான் வைக்க சொன்னேங்க. 40% போரும். பிடித்ததை செய்ய, பிடித்ததை படியுங்கள். 40% தேவையானதுக்கு 60% சொன்ன இல்லையா? அதுக்காகத்தான். அந்த பாக்கி 20% அந்த ஸ்டேஜில் காம்பன்சேட் ஆகும். நீங்கள் முழுமையை தொட்டு வெற்றியை முழுதும் அனுபவித்த பிறகு கொண்டாடுவதற்கு தேவை மீதம் வையுங்கள். இப்படியெல்லாம் திட்டம் போட்டு படிக்க முடியுமா? முடியும். படிக்கணும், படிச்சு ஆகணும். நான் கல்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது என்னுடைய ஆசிரியர் கி ராஜேந்திரன் வந்து எல்லாருக்கும் தெரிந்த உவே சாமிநாதருடைய என் சரித்திரத்தை படி அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் என்னுடைய சின்ன வயசு 24-25 வயசில் என் சரித்திரம் படி, உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆசிரியர் சொன்னால் நான் கேட்பேன். ஓரளவுக்கு நல்ல மாணவன், மக்கு மாணவனே தவிர நல்ல மாணவன். என் சரித்திரம் படிக்கிறேன். 700-800 பக்கம் வரக்கூடிய ஒரு புத்தகம் இங்கே கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது? என் சரித்திரத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன பையன் மாணவனாகிறான், தன் ஆசிரியரை தேடி போகிறான். வாழ்க்கை அவனுக்கு வேறு வேறு ஆசிரியர்களை காட்டுகிறது, வேறு வேறு பாதைகளை விரிக்கிறது. எல்லா பாதைகளும் அவனை கொண்டு சேர்க்கும் இடம் எது என்றால் தமிழில் பதிப்பு காணாத பல அரிய புத்தகங்களை தேடி பதிப்பிக்கும் ஒரு மகத்தான பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செய்துவிட்டு காலமாகி போகிற ஒரு மனிதர். அந்த புத்தகத்தில் திரும்ப திரும்ப அவர் சொல்வது தன்னுடைய ஆசிரியர்களின் அருமை பெருமை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக அவர் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கை தனக்கு அளிக்கும் ஆசிரியர்களாகவே பார்க்கக்கூடிய ஒரு சமத்து மாணவனுடைய கதை. எவ்வளோ நேரங்க படிப்பீங்க இதை? என் சரித்திரத்தை ஒருத்தன் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து முடிச்சேன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். முடியவே முடியாது. அது ஒரு வாழ்நாளுக்கான புத்தகம், வாழ்க்கை முழுவதும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய புத்தகம். ஏனென்றால் அதனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் சொல்லப்பட்டதற்கு அப்பால் பற்பல விஷயங்கள் உண்டு. ராஜேந்திரன் என்ன எதுக்காக என் சரித்திரம் படிக்க சொன்னார்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் நான் அதிலிருந்து பெற்றது ஒன்று, மொழி வளம். அந்த மனுஷன் ஒரு இடத்துல யூஸ் பண்ற வார்த்தையை அடுத்த 3 பக்கத்துக்கு திரும்ப பயன்படுத்தவே மாட்டார். அப்படி ஒரு மொழி வளம் வேற எந்த எழுத்தாளர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் 35-40 வருஷமாக நான் படிக்கிறேன். யார்கிட்டையுமே நான் பார்த்ததில்லை. ஒன்று. ரெண்டாவது, இலக்கண சுத்தம். ஒரு பிழையை கூட நீங்கள் பார்க்க முடியாத ஒரு பிரதி உண்டென்றால் அது என் சரித்திரம். இலக்கணத்தின் அவசியம். ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு படிச்சு, நான் 7 தடவை படிச்சிருப்பேன் அந்த புத்தகத்தை. இத்தனை வருடம் கழித்து இன்றும் ஒரு சிறந்த புத்தகம் என்றால் என் சரித்திரத்தை முதலில் சொல்லுவதற்கு காரணம் இதுதான். நீ சொல்ல பழம்பிரிச்சாலே இப்படி தாண்டா பேசுவேன், சொல்லிக்கோ. நான் உருப்பிட்டுருக்கேன்ல, எனக்கு அது போதும்ல, வேற சாட்சி வேணாமே, ப்ரூஃப் தேவையில்லை எனக்கு. நான் உருப்பட்டிருக்கிறேன் ஒரு புத்தகத்தினால். மொழிவளம், இலக்கணச் செறிவு, அந்த காலகட்டத்து வாழ்க்கை முறை, உவே சாமிநாதையர் வாழ்ந்த காலகட்டத்தின் வாழ்க்கை முறை, அன்றைய ஆசிரியர்கள் அவர்களுடைய பண்பு, அன்றைய மாணவர்கள் அவர்கள் ஆசிரியர்களை நோக்கி எவ்வாறு அணுகினார்கள், என்ன பெற்றார்கள், என்ன கற்றார்கள், அதை எப்படி அளித்தார்கள், இதை அந்த புத்தகம் சொல்லும். அது ஒரு கல்வி நூல், வாழ்க்கை வரலாறு அல்ல. தயவு செஞ்சு ஏமாந்து என் சரித்திரம்ன்ற டைட்டில் பார்த்துட்டு ஏமாந்து போகாதீங்க. வாழ்க்கை தான் எழுதியிருக்காரு, தன்னுடைய வாழ்க்கை தான் எழுதியிருக்காரு, ஆனால் அது வாழ்க்கை அல்ல, அது ஒரு கல்வி நூல். ஓகேவா? இந்த புத்தகம் படித்து மிக பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு புத்தகம் எனக்கு கிடைக்குது, எனது ஆசிரியர் பிரான். இது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி என் சரித்திரத்தில் இவர் எழுதுறார் ஃபுல்லா. யாரு? உவே சாமிநாதையர். எனது ஆசிரியர் பிரான்ற புத்தகத்தில் உவே சாமிநாதையரை பற்றி கீவா ஜெகநாதன் எழுதுறார், அவருடைய ஸ்டூடெண்ட். கீவா ஜெகநாதன் எழுதுகிற அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்கிறார். மதுரை பாண்டித்துரை தேவர் இருந்தார் இல்லையா, வள்ளல் பாண்டித்துரை தேவர், அவருடைய தாயார் காலமாயிட்டார்.
காலமாயிட்டாங்க. ஸோ பாண்டித்துரை தேவரை உவே சாமிநாதையருக்கு நல்லா தெரியும். அவருடைய சில புத்தகங்கள் பதிப்பிப்பதற்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்கார். ஸோ அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்றனால துக்கம் விசாரிக்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி ராமநாதபுரத்துக்கு போகிறாரு. மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு வண்டி பிடிச்சி ராமநாதபுரம் போகிறார். நடுவில் வெள்ளம் வந்துடுறது, வைகையில் போக முடியல, கஷ்டப்படுறாரு. ஒரு வாரம் மதுரையிலே தங்க வேண்டியதாகிடுது. படாத பாடுபட்டு ராமநாதபுரத்துக்கு போகிறாரு. பாண்டித்துரை தேவர் வீட்டில் போய் பார்க்குறாரு. அவங்க அம்மா செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. சும்மா சொல்லிட்டு துக்கம் கேட்டுட்டு திரும்பி வரல. 1 மாத காலம் அங்கேயே தங்குறாரு. அவர் அங்கே தங்கிறதுக்கு பாண்டித்துரை தேவர் ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாரு. 1 மாதம் அங்கேயே தங்கி டெய்லி அவர்கிட்ட பேசி அவர் மனசை மாற்றி, துக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளல் பாண்டித்துரை தேவரை அவர் மனசை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து சமதளத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. 1 மாதம் தான் மட்டும் போல் தன் பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்காரு. யார்? உவே சாமிநாதையர். 1 மாதம் சமஸ்தானத்தில் உவே சாமிநாதையர் வந்து தங்கியிருக்காருன்றதும், அங்கே ராமநாதபுரம் ராஜா இருக்கார் இல்லையா, சமஸ்தானத்துடைய மகாராஜா சேதுபதி மகாராஜாவுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் இவருக்கு அப்படின்னு தோணுது. எவ்வளோ பெரிய தமிழறிஞர், இவருக்கு நம்ம ஒன்றுமே பண்ணதில்லை, ஏதாவது செய்யணும், நம்ம சமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டித்துரை தேவரை கூப்பிட்றாரு. சாமி அப்படின்னு, அவரை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க பாண்டித்துரை தேவரை. சாமி கொஞ்சம் வாங்க. அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போனதும் ஐயர் வந்திருக்காரு, அவருக்கு நம்ம எதுவுமே பண்ணதில்லை, அவருக்கு வந்து ஒரு கிராமத்தை எழுதி வைக்கலான் இருக்கேன். எப்படி? ஒரு கிராமத்தை எழுதி வைக்கலான் இருக்கேன், அவர் அதை வாங்கிக்கணும், நீங்கள் கொஞ்சம் சொல்லி சபை கூட்டுவாங்க, அரண்மனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டித்துரை தேவரை அனுப்புகிறார். பாண்டித்துரை தேவர் வந்து உவே சாமிநாதையர்கிட்ட ராஜா அவங்கள பார்க்கணுன்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவார். ராஜாவை போய் பார்க்குறாரு சாமிநாதையர். பார்த்து எல்லாம் இது மாதிரி சாமி சொன்னார், நீங்கள் கிராமத்தை எழுதி வைக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் வள்ளல், பிறவி வள்ளல், உங்களால் வாழ்ந்தவங்க எத்தனை பேருன்றதுக்கு கணக்கே கிடையாது, எல்லாருக்கும் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு கிராமத்தை நீங்கள் எனக்கு எழுதி வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட நான் போய் வரி வசூல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா? என் பழப்பு கிட்டு போயிரும்யா. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், இத்தனை புத்தகங்கள் பதிப்பிக்க வேண்டிய பணி எனக்கு இருக்கு. நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு காலேஜில் சம்பளம் கொடுக்குறாங்க. என் பொண்டாட்டி புள்ள வச்சு பராமரிக்கிறதுக்கு 3 வேளை சோறுன்றதுக்கு போதுமானதாக இருக்குது. ஒரு கிராமத்தெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் வேண்டாம். ராமநாதபுரம் சமஸ்தானம் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்குது, ஏகப்பட்ட கடன் இருக்குது, எனக்கு தெரியும். உங்கள் நல்ல மனசை நான் மதிக்கிறேன். ஆனால் கிராமத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்குறதெல்லாம் வேண்டாங்க, நீங்களே வச்சுங்க. இதையும் என் சரித்திரத்தில் தன் ஆசிரியர்களை பற்றி உவே சாமிநாதர் எழுதியதையும் லிங்க் பண்ணி பாருங்க. அந்த புத்தகத்தில் பாண்டித்துரை தேவரை சந்தித்ததையோ சேதுபதி மகாராஜாவை சந்தித்ததையோ பற்றி சாமிநாதையர் ஒரு சொல் கூட எழுதலை. 700 பக்கம் 800 பக்கம் புத்தகத்தில் ஒரு சொல் கூட கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத உவே சாமிநாதையருடைய சீடர் கீவா ஜெகநாதன் எழுதுறார். ஒரு ஆசிரியர் தன் ஆசிரியர்களை பற்றி எழுதிய ஒரு கல்வி நூல் படித்ததனால்தான் நான் கீவா ஜெகநாதனை அறிந்தேன். கீவா ஜெகநாதனை அறிந்ததனால்தான் என் ஆசிரியர் பிரானை படிக்க வாய்த்தது. என் ஆசிரியர் பிரானை படித்ததனால்தான் சாமிநாதையருடைய இந்த பண்பு தெரியும். ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறான்னு சொன்னாலும் வேணாம்னு சொல்றதுக்கு இங்கே இருக்கிற நம்மள எத்தனை பேருங்க வருவோம்? சரி வேண்டாம், பெரிய மனுஷன் கிராமம்லாம் வேணாங்க, ஒரு கிரவுண்டு விடுங்க, ஒரு வீடு கட்டிட்டு வந்து அப்படியாவது கேட்போம் நம்ம. அல்லது ஒரு ஃப்ளாட்டு போடுறீங்களா, ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருங்க போகிறோம், கிராமத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, அப்படி வேணாலும் சொல்லுவோமே தவிர எனக்கு வேண்டாம், என் கல்லூரி எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் போதும். இந்த பண்பு எங்கிருந்து வருகிறது? அவர் கற்ற ஆசிரியரிடமிருந்து அவருக்கு வருகிறது. அந்த ஆசிரியர்களுக்கு அது அவர்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆசிரியராக காலந்தோறும் 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 கடத்தி வந்திருப்பது கருத்துக்களை அல்ல, பண்புகளை, கலாச்சாரத்தை, நல்ல குணத்தை. என் சரித்திரம் படித்தது போதும்னு நிறுத்தியிருந்தேன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. கீவா ஜெகநாதனை படித்ததுனால தான் இது கிடைச்சிது. படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாதுங்க. அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். சில விஷயங்களை நீங்கள் நிறுத்த முடியாது. படி அல்லது படி, மடின்னு சொல்லக்கூடாது. படி அல்லது படி, படித்து கொண்டே வேறு வழி இல்லை. நீங்கள் பார்த்துக்கலாம், தினத்தந்தியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வரி விளம்பரங்களில் பரோட்டா மாஸ்டர் தேவை பார்த்துருக்கீங்களா? என்ன சம்பளம் போடுவோம்? 20,000 40,000 ரூபாய்க்குள்ளே வரும். பார்த்துருக்கீங்களா? பரோட்டா மாஸ்டர் தேவை, சம்பளம் 20,000, சம்பளம் 25,000. பகீர்னு இருக்கும். இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் படித்த பையனுக்கு கூட அவ்வளோ சம்பளம் கிடையாது. 20,000 ரூபா சம்பளம், மாத சம்பளம் ஒரு ஃப்ரெஷருக்கு கிடையவே கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் படித்தவனை விட பரோட்டா மாஸ்டர் சிறந்தவனா? ஒரு பொறியாளர் பணியை விட பரோட்டா போடும் பணி புனிதமானதா, மேலானதா, சிறந்ததா, உன்னதமானதா, உயர்வானதா? அப்படி பார்க்கக்கூடாது.
பரோட்டா போடுவது என்பது வளர்ச்சியற்ற துறை. வீழ்ச்சியும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டஸ், அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். வாழ்க்கை பூரா ஒரே கல் தான், ஒரே மாவு தான். இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, மடித்து பிச்சு போட்டால் சுட்டு போட்டு எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். 1 பரோட்டா, 2 பரோட்டா, 100 பரோட்டா, 1000 பரோட்டா, 1,00,000 பரோட்டா. வாழ்க்கை முழுவதும் கோடி பரோட்டாக்கள் அவர் போடுவார். 20,000 ரூபாயை கடைசியாக வாங்கி இறந்து போவார். ஒரு இன்ஜினியர் அப்படி அல்ல. பேச்சுலர் டிகிரி முடித்தா எம்எஸ் பண்ணணும், அதை முடித்தா பிஹெச்டி பண்ணலாம், இல்லை மேலே பண்ணு, அதை பண்ணு. அந்தந்த காலகட்டத்தில் ஏஐ வருதா, ஏஐ கற்றுக்கோ. அதுக்கு மேலே வேற ஒன்று வருதா, அதை கற்றுக்கோ. நிற்காமல் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதியை போல் இருப்பது ஒரு விதமான வாழ்க்கை முறை. போதும் என்று ஒரு குட்டையாக தேங்கி பரோட்டா போட்டு கொண்டிருப்பது இன்னொரு வாழ்க்கை முறை. நமக்கு எது வேண்டும்? ஆகையினால்தான் நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், படி அல்லது படி. நன்றி.